ஸ்டாண்டர்ட் 12th யூனிட் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ல எக்ஸைஸ் 1.1ல உள்ள 6 சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா a into adjoint of a is equal to adjoint of a into a is equal to determinant of a into identity matrix of order 2 பண்ண ப்ரூவ் பண்ணணும். நான் என்ன பண்ணிக்கிறேன், முதல்ல determinant a க்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். determinant a is equal to a கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 8 3 are 24 5 4 are 20 minus into minus plus ஏற்கனவே இங்கே மைனஸ் வரும்னா 24 minus 20 ஆன்சர் determinant of a is equal to 4. ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். a into adjoint of a ஏங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்ன பண்ணணும், அஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சு ஆர்டர் 2 இருந்துச்சு அப்படின்னா அஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி. என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த டயக்ராலை மட்டும் மாற்றிட்டு ஆப்போசிட் டயக்ராலில் சைனை மாற்றிருக்கணும். அப்படி என்ன பண்ணி இதை மாற்றி எடுத்துருக்கேன். அதனால் நமக்கு என்ன கிடைக்குது, 3 4 5 8 கிடைக்குது. ஏ இன்ட்டு அஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஏங்கிறது கொடுத்து ஏ அப்படி எழுதியாச்சு. அப்புறம் என்ன அஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எழுதியிருக்கேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவையும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய காலத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 24 minus 20 32 minus 30 15 minus 15 plus 15 minus 20 plus 24 கிடைக்கும். ஆன்சர் என்ன வருது அப்படின்னா 4 0 0 4. இது என்ன பண்ணுறேன், 4 காமனாக வெளியே எடுக்கிறேன். எடுத்தனா 4 into 1 0 0 1 அப்படின்னு கிடைக்குது. இது என்னதுன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஓகேவா, 2 + 2 மேட்ரிக்ஸ் இருக்கனால ஃபைனல் என்ன கிடச்சிட்டு அப்படின்னா determinant of a 4 இப்போ நம்ம என்ன பண்ணோம், determinant 4 கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். 4 என்ன பண்ணலாம், determinant a போடலாம். determinant of a into ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் இன்னொன்று என்ன இருக்குது, adjoint of a into a இருக்குது. அதில் என்ன பண்ணுறேன், adjoint of a யோட a மல்டிப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே adjoint a கண்டுபிடிச்சிட்டேன். a நமக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24 minus 20 minus 12 minus plus 12 14 minus 40 இன்னொன்று minus 20 plus 24. ஓகேவா, இப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக 24லேருந்து 20 கழிச்சிங்கன்னா 4 வந்துடும். இங்கே இது ரெண்டு கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் இதுவும் 4 வந்துடும். ஃபைனலாக 4 0 0 4 அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கடைசியில் வந்து என்ன பண்ணுங்கள், 4 வெளியேட்டுங்க. அப்படின்னா 1 0 0 1. இது என்ன இருக்குன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. அப்படின்னா 4 இப்போ நம்ம ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னா determinant of a அப்படிங்கிற நமக்கு தெரியும். அப்படின்னா 4 இப்போ determinant a கொடுக்கலாம். இது இப்போ ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. இது 2 from 1 to n சொல்லிடலாம். அப்படின்னா a into adjoint of a எடுத்தாலும் adjoint of a into a எடுத்தாலும் ரெண்டுக்கு ஒரே ஆன்சர் தான் வருது. தட் வாஸ் த determinant of a into identity matrix of order 2. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூஃப். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ இன்னொரு சம்மோட திருப்பி அவங்க சந்திக்கிறேன். பாய்.